எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ஈரான்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க ஒரு மாசமாட்டி பல கஷ்டங்கள் பட்டோம். எங்களோட கோரிக்கை இந்தியா கவர்மெண்ட்டுக்கு அறிவிச்சோம். நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்கு கவனத்துக்கு கொண்டு போனோம். அவங்க இவ்வளவு சீக்கிரம் முயற்சி பண்ணி இந்த மக்களை மீட்டெடுக்கணும் யாருக்கும் தெரியாது. நாங்க எதிர்பாராத ஒரு சூழல் நடந்தது. மிக அதிசயமான ஒரு சூழல். இப்போ நாங்க யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு மீட்டு கொண்டு வரோம்னு சொல்லிட்டு பிரதமருக்கு நன்றி அப்பா. ஆமா, எப்பவுமே ஒரே குழப்பமா இருந்துச்சு. என்ன பண்ண போறாங்க, என்ன செய்ய போறாங்க, நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு ஒரே குழப்பம். கடைசி வரைக்குமே குழப்பத்தோட இருந்துட்டு இருந்தோம். ஆனா ஐயா இவ்வளவு தூரத்துக்கு நம்மளை அவ்வளவு தூரத்துக்கு நடவடிக்கை கிளியர் பண்ணி தந்து எங்களுக்கு ஃபுல்லாவே அதிர்ச்சியா இருந்தது. இப்படி ஒரு காரியம் எவ்வளவு கவனிப்பு, பர்ஃபெக்டாட்டி சாப்பாடும் காரியங்களும் ஃபிளைட் டிராவலும் அருமையாட்டு எங்களை அவ்வளவு ஹேண்டில் பண்ணி கொண்டு எடுத்து அதிசயமாட்டு கொண்டு வந்து சேர்த்தது மாதிரி சேர்த்துட்டாங்க. இனி ஒரு 300 மக்கள் அங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்களும் நல்லபடியா சேஃபா சேர்றதுக்கு ஐயா மோடி ஐயா ரொம்ப கேரக்டர் தந்திருக்காங்க. நல்லபடியா பிள்ளைங்களா நல்லபடியா சேருவாங்க. நல்ல கஷ்டப்பட்டதுக்கு இதுவரை எங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் ஆட்டு வந்து நல்லபடியா வந்து கிளியரா சேர்ந்தோம். ஒரு பிரச்சனை இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் கிட்ட அங்க இருக்காங்க. 275-80 பேர் கிட்ட அங்க இருக்காங்க. நாங்க 590 பேர் 600 கிட்ட ஆட்கள் மாட்டுக்கு அங்க இருந்தோம். அதுல இப்ப 340 பேர் இப்ப வந்திருக்கோம். 45 நாள் வரைக்கும் நாங்க மாட்டியாங்க ரொம்ப தவிச்சிட்டு இருந்தோம். சாப்பாடு காரியங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமாட்டியும் முதலாளியோட காரியங்களும் ரொம்ப தப்பாடி இருந்துட்டு இருந்தது. மத்திய அரசு ஆமா நல்லா சந்தோஷமாட்டு நல்லபடியா எங்களை ஹேண்டில் பண்ணி சூப்பராட்டு கொண்டாந்தாங்க. ஒரு பாதிப்பும் எங்களுக்கு கிடையாது. அருமையாட்டு 2 நாள் டிராவலும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம எல்லாமே எம்போசி நல்லபடியா எங்களை ஹேண்டில் பண்ணி கொண்டு இங்க சேர்க்கறது வரைக்கும் அவங்க நீட்டா எங்களை பார்த்து அருமையா தந்து வழி நடத்தி விட்டாங்க. நாங்க ஒரு 700 பேர்கிட்ட இருந்தோம். ஆனா ஆட்கள் கொஞ்சம் வெளியே நாங்க முன்னாடி இப்ப ஒரு 600 பேர் இருந்தோம். இப்ப 340 பேர் வந்திருக்கோம். ஒரு 240-50 பேர் அங்க இருக்காங்க. ஆமா, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ல ரொம்ப அதிகமாட்டு தாக்கல் இருந்தா ரொம்ப பயந்து அப்படி இருந்துட்டு இருந்தோம். எப்படியோ நல்லபடியாட்டு ஒரு அவங்ககிட்ட அறிக்கை கொடுத்துட்டே இருந்தோம். நல்லபடியா அவங்க சொன்னாங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, நாங்க இருக்கவங்க நல்லபடியா மீட் பண்ணி கொண்டு வருவோம் என்று. மீனவர்களுக்கு அதிகமா பாதிப்பு இல்லை. நாங்க சேஃபா தான் இருந்தோம். பாதிப்பு அந்த நாட்கள்ல இருந்து நாங்க கரைக்கு வந்து சேஃபா தான் இருந்தோம். ஆனா அங்க அதிகமான 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ல ரொம்ப பாதிப்பாட்டு இருந்துட்டு இருந்தாங்க. பயந்து வாழ்ந்து. என் பேர் ரவிக்குமார் சார். என்னோட பேர் அன்பு. கடந்த ஒரு மாத காலமாக ஐயா நயனாரேந்திர ஐயா கிட்ட தான் தொடர்பு கொண்டு ஐயா எங்களுக்கு ஏதாவது இது பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அண்ணா சுந்தரானந்த் தான் இதுக்காக ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஐயாவோட தயவுல தான் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு போயிட்டு ஐயாவுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. மோடி இப்போ நாங்க அங்க போய் 5 மாசம் தான் ஆச்சு. 5 மாசம் ஆயிடுச்சு. அதுல ஆகி இங்கோட அங்க வாழ்வாதாரம் பெற்றா இருக்கணும். அங்க நாங்க போனோம். அங்க போயிட்டு வந்து நல்லபடியா இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும். இப்ப திடீர்னு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளங்களாய் ஐயா நம்மள நல்லபடியா மீட் எடுத்து சந்தோஷமாட்டி பர்ஃபெக்டா எங்களை கொண்டு வெளியே இறக்கிட்டாங்க. அதுல ரொம்ப சந்தோஷம். ஈஸ்டர் வருவான்னு வாக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த ஈஸ்டருக்கு ஒரு நாள் முன்னாடியே எங்களை கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாட்டி ரொம்ப கண்டிஷனாட்டி இருந்துட்டு இருந்தோம். எப்ப போறோம், என்ன பண்ண போறோம், ஃபேமிலியில எப்படி மீட் பண்ண போறோம் ரொம்ப பாதிக்கோட இருந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து லேண்டானது ரொம்ப சந்தோஷம். நாங்க வந்து லேண்டானால எங்க அங்க இருக்க மக்களும் ரொம்ப கான்பிடன்டா நம்பிக்கையா இருந்துட்டு இருக்காங்க. அது தெரியாதுல்ல, இவ்வளவு தூரத்துக்கு நெருக்கடியோட வந்திருக்கோம். அடுத்த கட்ட லைஃப் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ரவிக்குமார் அங்க இஸ்ரேல் ஈரான் போர்ல நல்ல பதட்டமா நல்ல கஷ்டமா இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட 45 நாளா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எங்களை மோடிஜி அரசு வந்து நல்லபடியா மீட் எடுத்து வந்தாங்க. இன்னும் எவ்வளவு பேர் அங்க இருக்காங்க? இன்னும் அங்க 315 பேர் இன்னும் இருக்காங்க. அவங்களையும் கூடிய சீக்கிரம் இதே போல மீட் எடுத்து கூட்டிட்டு வருவேன்னு சொல்லியிருக்கோம். நாங்க இருந்த இடத்துல பாதிப்பு இருந்துச்சு. நாங்க இப்போ அர்மீனியா பார்டர்ல வந்து அந்த 300 பேர் வந்து இருக்காங்க. அவங்களையும் கூடிய சீக்கிரம் மீட் எடுத்து கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உறுதி தந்திருக்காங்க. நன்றி. கன்னியாகுமரியிலிருந்தும் குஜராத்ல இருந்தும் பாண்டிச்சேரியிலிருந்தும் மீன் பிடிப்பதற்காகவும் அதை பங்கெடுப்பதற்காகவும்
நமது மீனவ சகோதரர்கள் ஈரான் நாட்டுக்கு சென்ற பொழுது அங்கே ஒரு தீவில் மாட்டிக்கொண்டார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் முயற்சியினால் இன்று அவர்களெல்லாம் மீட்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பாரத பிரதமருக்கு மீனவர்கள் சகோதரர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக விளம்பரத்திற்காக சமூக நீதி என்று பேசிக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசு எந்த முயற்சியும் செய்யல. பாரத பிரதமர் தான் இவர்களை மீட்டெடுத்து வந்திருக்கிறார்கள். இப்ப இன்னும் எவ்வளவு பேர் அங்க மாட்டிட்டு இருக்காங்க? இப்ப 360 பேர் இப்ப வராங்க. மாட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாரையும் வரவழைச்சு. நாளைக்கு மறுநாள் வந்து இன்னும் ஃபிளைட் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாராவது இல்ல, அது நான் இப்போ இதுக்கு வர்ற தகவல் தான் எனக்கு தெரியும். அப்படியா? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். மயிலாப்பூர் பிரமாதமா இருக்கு. பக்தி மிகுந்த மயிலாப்பூர், சக்தி மிகுந்த மயிலாப்பூராக மாறப்போகிறது. அவ்வளவுதான். 6 6ஆம் தேதி 10 மணிக்கு.